நாமளே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், நம்ம கிட்ட பிடிங்கி தின்றானுங்க. ஏன் என்னாச்சு? பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலப்பா, அதுக்கு பெனால்ட்டி போட்டானுங்க. அந்த பெனால்ட்டிக்கு ஜிஎஸ்டி வேற. 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போதே அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எங்கெல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அங்கே மட்டும்தான் ஜிஎஸ்டி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா புரியலையே. இப்போ நீ ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்க, ஹெல்மெட் போடாமல் டிராஃபிக் போலீஸ் உன்னை நிறுத்தி 500 ரூபா ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனுக்கு ஜிஎஸ்டி வாங்குறாங்களா? ஆமாம், அதுக்கெல்லாம் போடுறது இல்லையே. அதே மாதிரி தான் நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாம் இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. நம்ம அந்த ரூல்ஸை மீறிட்டோம் அப்படின்னா அதுக்காக ஃபைன் போடுறாங்க. அப்போ அந்த ஃபைனுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாமா? ஆமாம், கலெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. ரிசர்வ் பேங்க்ல இருந்து எல்லா பேங்க்குக்கும் தெளிவாக ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதாவது நீங்கள் வாங்குற பெனால்ட்டிக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2018 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்காக பப்ளிக் செக்டார் பேங்க்ல மட்டும் ஃபைனாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க, 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து. பப்ளிக் செக்டார் பேங்க்லேயே இவ்வளோன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்லலாம் எவ்வளோ வசூல் பண்ணியிருப்பாங்க? இது சம்பந்தமா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயி ஒருத்தர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி பேங்க்ல பெனால்ட்டி போடுறதுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கிறாங்க, இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேங்க்ல போற பெனால்ட்டிக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லெட்டரை அப்படியே ரிசர்வ் பேங்க்குக்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி பேங்க்ல போற பெனால்ட்டிக்கு ஜிஎஸ்டி வசூலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் பேங்க்கில் வசூலிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிசர்வ் பேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் பேங்க்கில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, அதனால் அவருக்கு விவரம் தெரியுது. நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் என்னப்பா பண்ண முடியும்? 2014 ஜிஎஸ்டி அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பேங்க்ல இருந்து எல்லா பேங்க்குக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க, அதாவது நீங்கள் வாங்குற பெனால்ட்டிக்கு எந்த விதமான டேக்ஸும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த பேங்க்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஆமாம், இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் அதுக்கு பெனால்ட்டி போட்டு அந்த பெனால்ட்டிக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, இல்லையா ரிசர்வ் பேங்க்குக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. இல்லை அதுவும் முடியலையா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுங்க. நம்ம நிறையா பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னா சத்தம் இல்லாமல் நம்ம காசு போயிட்டே தான் இருக்கும்.